பௌர்ணமி கிரிவலத்துக்கு அவ்ளோ பவர் இருக்கா? இல்ல இப்போ அந்த அளவுக்கு மார்க்கெட்டிங் ஆயிடுச்சா? கண்டிப்பா மார்க்கெட்டிங் ஆயிடுச்சு. ஷீரடி விஜய சாய்நாத குருமூர்த்தி ஆலயத்தின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற பிப்ரவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை 2/2/2025 ஸ்ரீ குரோதி வருடம் தை மாதம் 20ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு மேல் 11 மணிக்குள் நடைபெற இருக்கிறது. ஸ்ரீ சாய்நாதருக்கு ஆலயம் அமைத்து பிரதான மூர்த்தி பாபா மற்றும் பக்தர்கள் இடையூறு நீக்கி இன்புற்று இருக்க ஸ்ரீ விநாயக பெருமானும் சகல நன்மைகள் தரும் ஸ்ரீ பாலகிருஷ்ண மூர்த்தியும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரும் பிரதிஷ்டை செய்து ஸ்ரீ சாய்நாதர் திருவருள் துணை கொண்டு நூதன ஆலய மகா கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளது. இதில் நன்கொடைகளும் வரவேற்கப்படுகின்றன. வங்கி கணக்கு விவரம் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. இடம் வேதா கார்டன், ஈஸ்வரன் கோவில் பின்புறம், மாமண்டூர் கிராமம், மதுராந்தகம் தாலுகா, செங்கல்பட்டு மாவட்டம். அனைவரும் வருக. ஸ்ரீ ஷீரடி சாய் அருள் பெருக. ஸ்பிரிச்சுவல் கனெக்ட் ஆச்சு. சோ கிருஷ்ணர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்தாச்சு. சோ நான் நிறைய புக்ஸ் படிக்கவும் ஆரம்பிச்சேன். குரு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு பாயிண்ட் வரும்போது அப்ப நம்ம யாரு குருவா எடுக்கிறது? இந்த இடத்துல போனா எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். திருவண்ணாமலை. திருவண்ணாமலை மலைய பார்க்க போகும்போது அந்த கார்ல அப்படி பார்த்தனாலே அப்பா அப்படின்ற பௌர்ணமி கிரிவலத்துக்கு அவ்வளோ பவர் இருக்கா? நம்ம பாண்டி பஜார் அந்த மாதிரி ரோட் சைட் கடைக்கு போதும் அப்படிதான் அங்க கிரிவலமே இருக்கு. ஏன் பௌர்ணமிக்கு போகணும் அப்படின்றாங்கன்னா அந்த சந்திரனுடைய தாக்கம் வந்து நம்ம உடம்புல படணும். நீங்க நார்மலா நம்ம வீட்டு மொட்டை மாடியில போய் உட்கார்ந்துட்டு அந்த மூணை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னாலே போதும். சித்தர்களை எங்கேயாவது மீட் பண்ணிருக்கீங்களா? ஏதாவது அவங்கள பத்தின ஏதாவது ரகசியங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆனஸ்டா சொல்லணும்னா இப்ப அங்க நடக்கிற ஒரு விஷயத்தினால எல்லாரும் ஓடிதான் போவாங்க. ரீசெண்டா நான் போனது வந்து சொரக்கா தாத்தா. அவரும் வந்து சித்தர் தான். குடுவை மாதிரி அந்த அவர் பேரே வந்து சொரக்கா தாத்தா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கோவத்துல வந்து நிறைய போட்டோஸ் இருக்கும் வீட்டுல. சோ அதெல்லாமே தூக்கி அடிச்ச ஒரு டைம். நைட் வந்து ஒரு மேஜிக் நடந்ததுக்கு அப்புறம் தான் கிருஷ்ணர் வந்து ஒரு அதிசயம். அதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி, அவள் பெயர் தமிழரசி இந்த படம் நம்மளுடைய லைஃப்ல ரொம்ப பர்சனலா நமக்கு கனெக்ட் ஆன ஒரு படம். ஸோ இந்த படத்தை யாராலையுமே மறக்க முடியாது. ஸோ அந்த படத்துல வரக்கூடிய தமிழரசி அப்படிங்கிற கேரக்டரையும் யாராலையுமே மறக்க முடியாது. ஸோ அப்படி நமக்கு ரொம்ப பரிச்சயமான மனோஜ் சித்ரா. ஸோ அவங்க தான் நம்ம கூட இருக்கிறாங்க. ஸோ அவங்க கிட்ட ஆன்மீகம் ரீதியான நிறைய விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ நான் அந்த இன்ட்ரோல சொன்ன மாதிரி தான், அவள் பெயர் தமிழரசி இந்த படம் வந்து அவ்வளோ மறக்க முடியாத ஒரு படம் எங்களோட லைஃப்ல. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் வந்து ரொம்ப கனெக்டடா இருக்கும். சரி, என்னப்பா இப்படி இருந்த ஒரு பொண்ணு திடீர்னு நாங்க இப்ப பார்க்கும்போது என்னப்பா இப்படி ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதுவும் பயங்கரமான ஒரு ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடான ஒரு பர்சனா மாறி இருக்கிறீங்க. எதுக்காக இப்படி ஒரு சேஞ்ச்? என்ன நடந்தது? அப்படி தெரியல. ஆக்சுவலா இது வந்து நான் பிளான் பண்ணிலாம் போல, இது ஆட்டோமேட்டிக்கா தான் நடந்தது. நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். அது இது வரைக்கும் எனக்கே தெரியல எதனால அப்படின்னு சொல்லிட்டு. சோ நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்காதுல்ல. சோ அவங்க நினைச்சிருக்காங்க. சோ அதனால அந்த ஸ்பிரிச்சுவல் பார்த்து அதுலதான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படி போயிடுச்சு. ஓகே. இல்ல ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த ஸ்பிரிச்சுவலா ஒரு சில இன்ட்ரெஸ்ட் நமக்கு இருக்கும்ல. முதல்ல இருந்தே நான் வந்து சாமியெல்லாம் கும்பிடுவேன், கோயிலுக்கு போவேன் அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம அதி தீவிரமா ஒரு டிராவல் இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்ததா? அப்படிலாம் இல்ல. நான் ரொம்ப ஸ்பிரிச்சுவல் பர்சன்லாம் கிடையவே கிடையாது. சோ ஜாலியா சுத்திட்டு இருந்த பொண்ணுதான். ரொம்ப ஜாலியா மேக்கப் பண்ணிட்டு ரொம்ப சுட்டித்தனமா அப்படியே சுத்திட்டு இருந்தப்போதான் இண்டஸ்ட்ரியே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்தது. அதுக்கப்புறம் அதுலதான் எனக்கு ரொம்ப கான்சென்ட்ரேட் இருந்தது. பட் சில சிச்சுவேஷன்னால எல்லாருக்குமே ஒரு ஏஜ்ல வந்து ஒரு பாடம் கிடைக்கும்ல. சோ அந்த மெச்சூர் ஆகும்போது சோ எனக்கு இது கனெக்ட் ஆன விஷயம்.
மத்தபடி அதுக்கு ப்ரீவியஸா பாத்தீங்கன்னா ஜென்ரலா எல்லாரும் இப்போ எப்படி சாமி கும்பிடுவோமோ அவ்வளவுதான். ரொம்ப லிமிட் தான். ஓகே ஸ்பிரிச்சுவல் பர்சன்லாம் இல்ல. சோ இப்பதான். ஓகே. ஸோ எல்லாருமே வந்து டிவோஷனலா யாரோ ஒரு கடவுள்கிட்ட நம்ம வந்து ரொம்ப கனெக்டடா இருப்போம். ஸோ நிறைய பேர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிவன் கிட்ட வந்து டிவோஷனலா இருப்பாங்க, முருகர் கிட்ட டிவோஷனலா இருப்பாங்க, கிருஷ்ணர் கிட்ட டிவோஷனலா இருப்பாங்க. ஸோ இப்படிலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிவோஷனலா அவங்களுடைய கடவுள்களை எடுத்துட்டு ஸோ அவங்களுக்காகவே நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. ஸோ நீங்க வந்து கிருஷ்ணரை கூடவே கூட்டிட்டு வேற வந்திருக்கிறீங்க. ஸோ அவருடைய பாதங்கள் வந்து நம்மளுடைய ஆஃபீஸ்ல வந்து இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு கனெக்ட் எப்போ ஆரம்பிச்சது உங்களுக்கு? ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட் வந்து சிவன் தான் ரொம்ப கும்பிடுறது. சோ ஓகே, கையில போட்டிருக்கிற ருத்ராட்சிலேயே தெரியுது. ருத்ராட்சம் அது எப்பவுமே. சோ சிவன் எனக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் எனக்கு கனெக்ட் ஆனது சிவன் தான். சோ நான் 2009 அந்த மாதிரில அந்த டைம்ல இருந்தே கிரிவலம் போறது. ஓகே. சோ அப்படி. பட் அப்போ அந்த சீரியஸ்னஸ் எனக்கு அவ்வளவா தெரியல. சும்மா ஏதோ அம்மா கூட்டு போறாங்க அப்படிதான் போனது. அப்புறம் சில சிச்சுவேஷன்னால எல்லாம் சிவன் மட்டும் தான் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்தது. சில சிச்சுவேஷன் மாறும்போது சிலது ஃபேஸ் பண்ணும்போது சோ இல்ல இதுக்கு இந்த கடவுள், இந்த விஷயம் பண்றதுக்கு இந்த கடவுள் அப்படின்னு பிரிச்சு வச்சிருக்கிற விஷயம் தெரிய வந்தது. அதுக்கப்புறம் அப்படியா அப்படிலாம் கிடையாதுன்னு ரொம்ப அரகண்டா நான் சிவன் தான், நம்ம சிவைய மட்டும் தான் போயிட்டு இருந்தது. சோ எனக்கு கோவத்துல வந்து நிறைய போட்டோஸ் இருக்கும் வீட்டுல. சோ அதெல்லாமே தூக்கி அடிச்ச ஒரு டைம் இருந்தது. சோ அப்படி இது வந்து நான் ராதா கிருஷ்ணர் ஸ்டாச்சு வந்து தூக்கி போட்டதுதான். சோ அன்னைக்கு நைட் வந்து ஒரு மேஜிக் நடந்ததுக்கு அப்புறம் தான் கிருஷ்ணர் வந்து ஒரு அதிசயம். அதுல இருந்து கிருஷ்ணா கிருஷ்ணா. ஓகே. அதுக்கப்புறம் நிறைய லெசன் எப்படி வந்து ஓகே லைஃப்ல நமக்கு சில பக்குவம் வேணும் அப்படின்னா சில தன்மை உள்ள கடவுள் தான் வந்து வழிபடணும் அப்படின்ற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் நிறைய க்ரோ பண்ண கத்துக்கிட்டேன். சோ அது அப்படி ஸ்டார்ட் ஆனதுதான். ஓகே. இப்ப நம்மளோட லைஃப்ல வந்து ஆன்மீகம் ஸ்பிரிச்சுவலா நம்ம ஒரு விஷயம் தேட போறோம், இல்ல ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்ல. சோ உங்களுக்கு எந்த ஒரு மூமெண்ட்ல ஸ்டார்டிங் பாயிண்டா அது அமைஞ்சது? ஸ்பிரிச்சுவல் ஸ்டார்டிங் பாயிண்ட் நிறைய பேருக்கு நிறைய விதம் இருக்கும். விரக்தியில பக்தி வரும். சோ ரொம்ப கஷ்டமா இருக்கும் போது வரும். ஒரு சில பேருக்கு ஹாப்பினஸ்ல கூட வரும். கண்டிப்பா. சோ எனக்கு வந்து லைஃபே வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு. சோ எல்லாமே ப்ரொஃபஷன் சைடு சரி, ரிலேட்டிவ், இந்த எப்படி சொல்றதுன்னா அந்நியன் நம்பி மாதிரி. சோ அந்த மாதிரி ஒரு பக்கம் ரெமோவா, ஒரு பக்கம் அம்பியா. ஆக்சுவலி அம்பி மாதிரி பர்சன் தான் நான். எனக்கு நான் நிறைய பேச கூட மாட்டேன். ஆக்சுவலா நான் இண்டஸ்ட்ரி வந்த புதுசுலயே எனக்கு ஃப்ரெண்ட்லியா ஒரு ஜோவியலா போய் பேசுறது கூட எனக்கு தெரியாது. சோ ஒர்க்னா ஒர்க். சோ அதுக்கப்புறம் நம்ம ரூம் போயிட்டோம் அப்படின்னா அமைதியா தூங்குவேன். அப்புறம் அந்த டைம்ல மெடிடேஷன் இந்த மாதிரி விஷயம் பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் திடீர்னு ஒரு சேஞ்ச் அப்படின்றது பெரிய அதிசயமா போச்சு எனக்கு. சோ இப்படி ரொம்ப இது போயிட்டே இருக்கும்போது ஒரு கிளம்ஸியா ஒரு விஷயங்கள் பார்த்துட்டே இருந்தது. எனக்கு என்னடா லைஃப் இது அப்படின்ற மாதிரி தோணின ஒரு டைம்ல தான் எனக்கு ஸ்பிரிச்சுவல் கனெக்ட் ஆச்சு. மொத்தத்துல சொல்ல போனா லைஃப் வேண்டாம், என்ன லைஃப் சும்மா எல்லாத்துக்குமே காம்படிஷன், எல்லாத்துக்கும் ஒரு ஈகோ. ரிலேஷன் சைடு போனோம்னா அவங்களும் வந்து ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அடிச்சுக்கிறது. ஃப்ரெண்ட்ஷிப் பாத்தீங்கன்னா அது அதை விட மோசமா இருந்துச்சு எனக்கு பர்சனலி. சோ எல்லாமே ஒரு யாருமே ஒரு ட்ரஸ்ட் இல்லாத, பிலீவ் பண்ண முடியல. சோ அண்ட் ஃப்ரீயா குடுக்கறது வந்து ஒரு லவ் தான். அந்த ஃப்ரீயா குடுக்குற அன்பு கூட வந்து அதுல ஒரு ஈகோ அண்ட் நான் தான் முதல்லன்ற காம்படிஷன். சோ நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட பழகுற விஷயங்கள் இதெல்லாமே எனக்கு ஃபுல்லா சுத்தி எனக்கு இப்படிதான் இருந்தது. இப்ப எல்லாருக்குமே அது இருக்கிறது தான். பட் அந்த ஃபேஸ் பண்றதுக்கு உண்டான ஒரு மனப்பக்குவம் அப்படின்ற ஏஜ் இருக்கணும்ல. சோ அது எனக்கு அந்த டைம்ல இல்ல. சோ அதுக்கப்புறம் தான் நான் கத்துக்கிட்டேன். சோ அந்த மாதிரி டைம்ல தான் எனக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் கனெக்ட் ஆச்சு. ஓகே. இப்போ நிறைய பேர் நம்ம வந்து இந்த
பெரிய செலிபிரிட்டிலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரோ ஒருத்தரை தன்னுடைய குருவா வந்து செலக்ட் பண்ணி வச்சுப்பாங்க இல்ல. சோ அந்த மாதிரி உங்களுக்கு யாராவது ஒரு குரு இருக்காங்களா? இருக்காரு. ஓகே. யார் அவரு? சொல்லக்கூடாது. ரொம்ப சீக்ரெட் ஆக்சுவலி. சொல்ல மாட்டேன். ஏதாவது ஒரு சின்ன ஹிண்ட் எங்களுக்கு? ஹிண்ட் அப்படின்னா மாயான்னு தான் சொல்ல முடியும். ஓகே. பாபாஜி? நோ. ஏன் மாயான்னா பாபாஜி மட்டும் கிடையாது. ஓகே. இல்ல எங்களுக்கு மாயா அப்படின்னா டக்குன்னு அவர்தான் ஞாபகம் வராரு. நிறைய பேர் இருக்காங்க. ஓகே. பட் இவர் வந்து இவரும் அந்த ஆன்மீகம்ல இப்ப இங்கதான் இருக்காங்க. ஓகே. அது ஃபியூச்சர்ல சொல்றேன். ஓகே. இது ஒரு பெர்மிஷன் வரல. சரி, எப்படி அந்த ஒரு அறிமுகம் கிடைத்தது உங்களுக்கு? சப்போஸ் உங்களுக்கே அந்த ஃபீல் வந்திருக்கும், இல்லைன்னா யாரோ ஒருத்தர் ரெஃபரன்ஸ் சொல்லிருப்பாங்க. அது ரொம்ப தேடல் எனக்கு அதிகமா. அதாவது நான் எப்படின்னா ஸ்பிரிச்சுவல் கனெக்ட் ஆச்சு. சோ கிருஷ்ணர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்தாச்சு. சோ நான் நிறைய புக்ஸ் படிக்கவும் ஆரம்பிச்சேன். அந்த டைம்ல ரொம்ப எனக்கு ஒரே ரேண்டமா போயிட்டு இருக்கும். ஒரு பக்கம் மூவி ஷூட் இருக்கும், இன்னொரு பக்கம் இந்த ஸ்பிரிச்சுவல் பாத் ஒரு பக்கம். ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருந்து நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு ஸ்டேஜ்ல என்னோட ஜாதகம் எடுத்து கார்லயே வச்சுப்பேன். ஜாதகம் எடுத்து கார்ல? ஆமா, என்னோட ஜாதகம் புக் இருக்கும் இல்லையா, சோ அது வந்து கார்லயே வச்சுப்பேன். வச்சுட்டு இப்படியேதான் சுத்துவேன். எங்கெல்லாம் வந்து இங்க ஜாதகம் பார்க்க அப்படி போட்டிருக்கோம் அங்கெல்லாம் போவேன். அவங்க வந்து பெரிய ஆபீஸ் போட்டு வச்சிருந்தாலும் சரி, இல்ல ஒரு சின்ன குடிசை வீட்டுல இருந்தாலும் சரி. சோ நான் அது வந்து என்னதான் இது நிறைய இருக்கும் இல்லையா லைஃப்ல. சோ எனக்கு பர்சனலா நிறைய இருந்தது. சோ எனக்கு அந்த தேடல் அதிகம். ஏன் நமக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா, இல்ல நிறைய எல்லாருக்குமே இப்படி நடக்குமான்ற கொஸ்டின்ஸ் எனக்கு நிறையவே இருந்துச்சு. சோ அதனால ஒவ்வொருத்தர்கிட்ட போகும்போது ஒவ்வொரு பாயிண்ட்ஸ், ஒவ்வொரு விஷயமுமே வந்து புதுசா சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆனா எல்லாரும் ஒன்னாவே சொல்ல முடியாது. ஒன்னொன்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க. சோ அப்படி கலெக்ட் பண்ணிட்டு எனக்கு தேடல் அதிகமா இருந்தது. சோ நான் அப்புறம் குரு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற ஒரு விஷயம், ஒரு பாயிண்ட் வரும்போது அப்ப நம்ம யாரு குருவா எடுக்கிறது அப்படின்னா ரொம்ப கஷ்டம். குரு வந்து அவ்வளவு சீக்கிரம் இந்த கலிகாலத்துல நமக்கு ஹிமாலயாக்கு போனா கூட கிடைப்பாங்களான்னு தெரியாது. அந்த அளவுக்கு அந்த தேடல் அதிகமா இருந்தது. பட் எனக்கு கிடைக்கவே இல்லை. சோ ஒரு பாயிண்ட்ல வந்து நான் வந்து கிட்டத்தட்ட குரு இவங்கதான் அப்படின்னு நினைச்சு ஒரு 35 to 40 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஆனா அவங்க யாருமே இல்ல. ஓகே. சோ அத்தனை அந்த ஒரு கனெக்ட் வந்து உங்களுக்கு வரல. ஆமா. சோ அவங்க சொல்றது வந்து எனக்கு சூட் ஆகல. அவங்க சொல்ற வழிபாடுகளோ சில விஷயங்கள் நான் அத அப்ளை பண்ணி பார்க்கும்போது எனக்கு சூட் ஆகல. சோ அதனால நெக்ஸ்ட் அப்படி போயிட்டே இருந்தது. வந்து லிஸ்ட் ரொம்ப பெருசா போயிட்டே இருந்துச்சு. சோ ஒரு பாயிண்ட்ல எனக்கு ஒருத்தவங்க கிடைச்சாங்க. சோ அவங்க சொன்னதுக்கு ஒரு 10 to 15 டேஸ்லயே எனக்கு அவ்வளோ ஒரு மாற்றம். சோ நிறைய விஷயங்கள் எனக்கு பாசிட்டிவா அமைஞ்சது. சோ இப்போ வரைக்குமே ரொம்ப பாசிட்டிவா போயிட்டு. ஓகே. சோ கூடிய சீக்கிரம் யாரு அந்த மாயா அப்படிங்கறத நம்ம மனோஜ்சித்ராட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சொல்லுவீங்களா எங்களுக்கு? சொல்றேன். ஓகே. சோ இப்போ வந்து நம்ம ஸ்பிரிச்சுவலா வந்து நிறைய பேர் நிறைய இடங்களுக்கு டிராவல் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ நம்ம ஊர் பக்கத்துல இருக்கிற கோவில், இல்ல நமக்கு தெரிஞ்ச கோவில் அப்படின்னா நம்ம போயிட்டு வந்துடலாம். யாரோ ஒருத்தர் எங்கேயோ எனக்கு இந்த ஒரு கோவில் ரொம்ப கனெக்டா இருந்தது, இங்க நான் வந்து அடிக்கடி போவேன், இந்த இடத்துல போனா எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ண டெம்பிள்ஸ்ல என்னது, லொகேஷன்லாம் என்னது? திருவண்ணாமலை. திருவண்ணாமலை. வேற நான் எல்லா இடத்துக்கும் போவேன். சின்ன டெம்பிள் எங்க வில்லேஜ் இன்டீரியர்ல இருந்தா கூட போய் பார்த்து அப்படி பண்ணுவேன். பட் எனக்கு வந்து அந்த அந்த சோல் வந்து அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும்ல, அப்பாடா எனக்கு அந்த கிட்ட அந்த மலைய பார்க்க போகும்போது அந்த கார்ல அப்படி பார்த்தனாலே அப்பா அப்படின்ற டாடி ஹாய் டாடி அப்படின்ட்டு தான் போவேன் நானு. சோ அந்த ஆர்ச்சை வந்து நமஸ்காரம் வச்சுட்டு தான் திருவண்ணாமலை உள்ளேயே என்ட்ரு ஆவேன். சோ அந்த மாதிரி பிளேஸ் தான். சோ இந்த திருவண்ணாமலை கிரிவலம் பத்தி எல்லாம் நீங்க சொல்றீங்க. சோ இதுல நிறைய பேர் வந்து எங்க கிட்ட சொன்ன விஷயங்கள்ல நான் உங்ககிட்ட இதை சந்தேகமா கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பௌர்ணமி கிரிவலம் அங்க வந்து திருவண்ணாமலை போனோம் அப்படின்னா பயங்கர கிரௌட் இருக்கும் ஃபர்ஸ்ட். சோ இதுல வந்து எங்களால
பீஸ்ஃபுல்லா அந்த பௌர்ணமி கிரிவலம் போக முடியல அப்படின்னு இருக்கிறவங்க, நான் வந்து ஏதோ என்னோட மன நிம்மதிக்காக தான் நாங்க போய் கிரிவலம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா அந்த மன அமைதி அந்த கிரௌடுல கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமா இருக்கு. உண்மையாவே பௌர்ணமி கிரிவலத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கா, இல்ல இப்போ அந்த அளவுக்கு மார்க்கெட்டிங் ஆயிடுச்சா? கண்டிப்பா மார்க்கெட்டிங் ஆயிடுச்சு. கண்டிப்பா அங்க வந்து ஒரு நம்ம பாண்டி பஜார் Okay. அந்த மாதிரி ரோட் சைட் கடைக்கு போகுற ஆமா. மாதிரிதான் அங்க கிரிவலமே இருக்கு. சோ அது என்ன கேட்டா வந்து நானே வந்து ஒரு 11 months கண்டினியூஸா வந்து பௌர்ணமி போயிட்டு இருந்தேன். எப்போனா அது 2010ல. அந்த டைம்ல வந்து இந்த அளவுக்கு இல்ல. சோ இப்போ வந்து என்ன பண்ணுவேன்னா ஆசையா இருக்கும். பிகாஸ் அந்த ஒரு ஹில்ஸ் பக்கத்துல அந்த ஒரு நிலாவை பார்க்கும்போது சந்திர பகவானை பாக்குற மாதிரி அப்படி ஒரு இது. பிகாஸ் ஏன் பௌர்ணமிக்கு போகணும் அப்படின்றாங்கன்னா அந்த சந்திரனுடைய தாக்கம் வந்து நம்ம உடம்புல படணும். சோ நம்ம அதை வாங்கணும் அப்படின்றதுனாலதான் பௌர்ணமி கிரிவலம் சுத்தணும். இப்போ அதுதான் அங்க போய் தான் வந்து அந்த சந்திரன் தாக்கம் வாங்கணுமான்னு கேட்டா வேண்டாம். நீங்க நார்மலா நம்ம வீட்டு மொட்டை மாடியில போய் உட்கார்ந்துட்டு அந்த மூணை பாத்துக்கிட்டே இருந்தோம்னாலே போதும். சோ என்ன கேட்டா அதுதான் சொல்வேன். ஏன் அங்க போய் சுத்தணும்னு சொல்றாங்கன்னா, ஒண்ணு அந்த ஊரோட சக்தி, அந்த மலையோடைய சக்தி, அது கூட சேர்ந்து இந்த சந்திரனுடைய சக்தி மொத்தமா கிடைக்கும் அப்படின்ற ஒரு கொள்ள ஆசைனால அங்க போய் சொல்றது. பட் இப்போ வந்து ஜனங்க வந்து அடிச்சு புடிச்சு ரன்னிங் ரேஸ் மாதிரி கிரிவலம். சோ அதனால அங்க பௌர்ணமிக்கு தான் போகணுன்ற அவசியமே கிடையாது. நீங்க எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ போலாம். ஓகே. சோ இப்ப நினைச்சீங்க அப்படின்னா கூட இப்பவே கூட கிளம்பி போலாம். இந்த நாள் தான் கிரிவலம் சுத்தணும் அப்படின்றதுலாம் கிடையாது. அத நினைச்சாலே வந்து மோட்சம் முக்தி தானே. கண்டிப்பா. அதனால எப்போ வேணும்னாலுமே போலாம். பட் பௌர்ணமிக்கு வந்து மொட்டை மாடியில ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது இல்லையா? நம்ம ஒரு 1 hour உட்கார்றதே அந்த சந்திரனை பார்த்துட்டு கஷ்டம். சோ அதனாலதான் இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே நம்ம முன்னோர்கள் வந்து அமைச்சு வச்சிருக்காங்க. கொஞ்சம் ரொம்ப லாங் லாஸ்டிங் பீரியட் மாதிரி டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணணும் இல்லையா? சோ அதனால மலை சுத்தி வர்றதுக்கு எப்படியும் 4 to 5 hours ஆகும். சோ அந்த அளவுக்கு சுத்தும் போது இந்த தாக்கம் அந்த ஒரு விஷயங்கள் வாங்கலாம். பட் அன்னைக்கு இப்ப பாத்தீங்கன்னா அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு நல்ல சக்தி வாங்க முடியுமான்னு கேட்டா கிடையாது. ஓகே. சோ அதனால எனக்கு தெரிஞ்சு பெட்டர் அமாவாசையில போலாம். அமாவாசை ஏன் பர்టిక్యులர்? ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டைம் அது அமாவாசை டைம். எனக்கு அங்க இருக்கிற சில சித்தர் மாதிரி எல்லாம் சில பேர் இருப்பாங்க. அவங்களே வந்து எனக்கு சொன்னது வந்து அமாவாசையில போனா ரொம்ப நல்லது. பிரதோஷம்ல போலாம். அதுக்கப்புறம் மாத சிவராத்திரி வரும், அப்ப போலாம். இந்த டைம்ல ரொம்ப பவர்ஃபுல் அண்ட் ரொம்ப வந்து அமாவாசை டைம் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். ஓகே. சோ பௌர்ணமியோட அமாவாசை ரொம்ப பவர்ஃபுல். ஓகே. இப்போ நீங்க அந்த டைம்ல தான் நீங்க வந்து இப்போ கிரிவலம் வாரம் போறேங்க. ஓகே. நான் எனக்கு டைம் இந்த நாள் தான் அப்படின்றதே இல்ல. எனக்கு தோணுச்சுன்னா கிளம்பிடுவீங்க. ஒரு திடீர்னு அப்பா கிளம்பி வா ஒரு 11 o'clock அப்படி ஒரு அலாம் வரும். அப்படியே கிளம்பி போயிட்டு சுத்திட்டு வந்துருவோம். ஓகே. இப்போ வந்து சித்தர்கள் வாழும் பூமி அப்படின்னு சொன்னாலே நமக்கு டக்குன்னு திருவண்ணாமலை தான் ஞாபகம் வரும். சித்தர்களை எங்க மீட் பண்ணிருக்கீங்களா? ஏதாவது அவங்கள பத்தின ஏதாவது ரகசியங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சித்தர்கள் அப்படின்னும் போது எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 பேரை நான் திருவண்ணாமலையில மீட் பண்ணிருக்கேன். பட் அது வந்து ஒரு 4 years பேக். ஓகே. இப்போ வந்து எல்லா சித்தரும் ஓடி போயிருப்பாங்க. ஆனஸ்டா சொல்லணும்னா இப்போ அங்க நடக்கிற ஒரு விஷயத்தினால எல்லாரும் ஓடிதான் போவாங்க. ஓகே. எனி டைம் கிரவுட் எல்லாமே வந்து அந்த ஒரு பழைய பிரசித்தம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அது எனக்கு என்னமோ எனக்கு வந்து அது குறைஞ்சிட்டே வர மாதிரியே ஃபீல். ஓகே. சோ ஏன்னா மக்கள் வராங்க, ஓகே, அத வந்து ஆத்மாத்மமா கும்பிடுறாங்களா அப்படின்னா இல்ல, அவசரமா ஓடுறாங்க. அந்த லைன்ல நின்னு பாக்கணும்ன்றது முடிவாயிடுச்சு. சோ அத மெல்லமா பொறுமையா பாத்துட்டு போனாதான் என்ன, அப்படி அதெல்லாம் கொஞ்சம் மக்கள் கிட்ட வந்ததுன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பான ஒரு விஷயம் அது மட்டும் எனக்கு அங்க ரொம்ப ஃபீலா இருக்கு. இப்போ ரீசெண்ட் டேஸா திருவண்ணாமலை பார்த்தா எனி டைம் கிரௌட். ஒரு பக்கம் சந்தோஷமும் இருக்கு, இன்னொரு பக்கம் கொஞ்சம் கஷ்டமா
பயமாவும் இருக்கு. ஓகே. ஸோ ரீசென்ட் டைம்ல நான் இந்த ஒரு கோவில் போன ஒரு டெம்பிள்க்கு எனக்கு ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயம் நான் புதுசா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது டெம்பிள் இருக்கா? ரீசெண்டா நான் போனது வந்து சுரக்கா தாத்தா அப்படின்னு சொல்லுவோம். அவரும் வந்து சித்தர் தான். ஓகே. சுரக்காய் தாத்தா. சுரக்காய் தாத்தா, Okay. சுரக்காய் குடுவை மாதிரி ஆமா. இருக்கும். So அந்த அவர் பேரே வந்து சுரக்காய் தாத்தா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ம். அங்க வந்து பெருமாள் கோவிலும் இருக்கும் அந்த ஊர்ல Okay. பக்கத்துலயே. அந்த பெருமாள் கோயில் ரொம்ப எப்படி சொல்றது, அவ்வளோ பழைய கோவில். அந்த ஒரு சில்னஸ் அந்த பெருமாள் கோயில் உள்ள போனாலே அந்த ஒரு ஸ்மெல் எல்லாமே ரொம்ப ஃபீல் பண்ணணும். ஓகே. ரொம்ப நல்லா இருந்தது அது. இன்னொன்னு சுரக்கா தாத்தா சித்தர் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆக்சுவலா. ஓகே. அவர்கிட்ட வேண்டிட்டு வந்தோம் அப்படின்னா உடனே வந்து நடக்கும். ஓகே. நீங்களும் அது வேண்டியிருக்கீங்களா? நான் வேண்டியிருக்கேன். திரும்ப போயிட்டு உங்க வேண்டுதல் முடிஞ்சிருச்சு நடந்துருது அப்படின்னா நீங்க திரும்ப போயிட்டு அங்க ஒரு சுரக்காய் வாங்கி அங்க கட்டுவாங்க அவங்க வேண்டுதல் முடிவுன்னு. அந்த மாதிரி கட்டிட்டு வந்தோம். ஓகே. இப்ப நீங்க சொன்னதுல இருந்து நான் ஒரு விஷயம் கேக்குறேன். இப்ப நம்ம பக்தர்கள் எல்லாம் கோவில் குளம் அப்படின்னு சுத்துறாங்க அப்படின்னா நம்மளுடைய வேண்டுதல் ஏதாவது ஒரு கடவுள் கேட்டு நமக்கு அதுக்கான ஒரு சொல்யூஷனை கொடுப்பாரா அப்படின்னு தான் எல்லாருமே கோவிலுக்கு போறாங்க. கடவுள் கிட்ட வேண்டுறாங்க, அவங்களுக்கான பரிகாரங்கள் செய்யறாங்க, தன்னுடைய உடலை வருத்திக்கிட்டு கூட விஷயங்கள் வந்து செய்யறாங்க. ஆனா அதுக்கான சரியான வழி எது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து தெரியாம இருக்கும். நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? என்ன கேட்டா வீட்டுல உட்கார்ந்தே சாமி கும்பிட்டோம்னாலே வழி கிடைச்சிரும். வீட்டுல உட்கார்ந்து ஓகே. இந்த கோவில் போனாதான் நடக்கும் அப்படின்றது எல்லாமே கிடையாது. கோவில் போயிட்டு வந்தா நமக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட். அங்க வந்து நம்ம ஆல்ரெடி ஏதோ நெகட்டிவா இருக்கோம் அப்படின்னா அங்க போனோம்னா நமக்கு ஒரு பாசிட்டிவா மாறிடும். ஓகே. சோ அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவோம்னா சொந்தக்காரவங்க பெரியவங்க வீட்டுக்கு போயிட்டு வருவாங்க. சோ பெரியவங்க கிட்ட சில விஷயம் ஷேர் பண்ணாங்க அப்படின்னா இவங்களுக்கு பாரம் குறையும். ஓகே. சோ இன்னைக்கு அதை ஷேர் பண்றதுக்கே நம்ம மக்களுக்கு அவ்வளவு ஈகோ, டிக்னிட்டி. சோ அதனால இன்னைக்கு வந்து கோவிலுக்கு போறது வந்து அதிகமாயிடுச்சு எல்லாருக்குமே. இன்னொன்னு நம்ம சேனல்ஸ்ல நம்ம நிறைய சொல்றத பார்த்து இந்த கோவில் போனா கடல், இந்த கோவில் போனா கல்யாணம் நடக்கும். சோ இதெல்லாம் நடக்கிறப்ப அது கண்டிப்பா நடக்கும், தடுக்கவே முடியாது. சோ என்ன கேட்டா நானும் நிறைய விசிட் போயிட்டே தான் இருப்பேன். பட் ஆனா ஏன் போறோம் அப்படின்னா நான் வந்து எடுத்திருக்கிற பாத் வந்து தனி. இப்போ ஸ்பிரிச்சுவல் அப்படின்னும் போது எனக்கு வந்து மேரேஜ் ஆகல, சோ ஃபேமிலி எதுவும் செட் பண்ணல. சோ அப்படி இருக்கும்போது எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் அண்ட் இதுதான் என்னுடைய பிராக்டிஸ் அப்படின்னும் போது நான் போறேன். அந்த மாதிரி வழியில இருக்கிறவங்க அடிக்கடி கோயில் போலாம். பட் நார்மலா ஃபேமிலி லைஃப்ல இருக்கிறவங்க அடிக்கடி எல்லாரும் சொல்றாங்க இவங்க இந்த கோவில் சொன்னாங்க, அவங்க அந்த கோவில் சொன்னாங்கன்னு போறதுன்றது அது என்ன நடக்கும்னா அந்த எனர்ஜி வந்து மாறி 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 வந்துட்டே இருக்கும். இப்ப சிவன் ஸ்தலம்க்கு போனீங்கன்னா அப்பாவுக்கு வந்து அவர் அமைதியா இருப்பாரு, நம்ம பாரம் குறையிற மாதிரி இருக்கும். நீங்க முருகர் கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா நீங்க போலாம். ஆனா இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமைனா முருகர் கோவில், வெள்ளிக்கிழமைனா லட்சுமி கோவில், சனிக்கிழமைனா ஆஞ்சநேயர் கோவில், சனீஸ்வர பகவான் போறது, இல்ல பெருமாள் கோயில் போவாங்க. ஒரு நாள் அந்த மாதிரி நிறைய பேர் இன்னைக்கு போறாங்க. அப்படி போக வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க உட்கார்ந்து மெயினா வந்து என்ன கேட்டீங்கன்னா மந்திர உபதேசம் ஏதாவது கரெக்டான ஒரு பர்சனை பார்த்து ஒரு குருவா நினைச்சு அவர் குடுக்கிற மந்த்ரா வந்து சாண்ட் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னாலே நீங்க வந்து, அதாவது நான் எப்படி சொல்வேன்னா என்னோட குரு என்ன சொல்வாருன்னா நம்ம போய் அந்த மேக்னெட்டிக் பவரை அங்கங்க போய் வாங்கிட்டு வர வேண்டிய அவசியமே இல்ல. சோ நம்ம உட்கார்ந்து நம்மளே மேக்னெட் ஆயிடணும்னு வரும். ஓகேயா? சோ நம்மளே மேக்னெட் ஆயிட்டோம் அப்படின்னா சோ அந்த மேக்னெட்டான ஒரு விஷயங்கள் என்னது பாசிட்டிவா இருக்கிற விஷயம் தானே மேக்னெட், அதுவே வந்து தானா ஒட்டிக்கும். ஓகே. நீங்க டெய்லியும் ரெகுலரா நான் இந்த ஒரு மந்திரம் அடிக்கடி சாண்ட் பண்ணுவேன்னா ஏதாவது மந்திரம் ஸ்லோகம் இருக்கா? ஆக்சுவலா மந்திரம் வந்து சொல்லக்கூடாது. ஒரு மந்திர உபதேசம் வாங்கிட்டோம் அப்படின்னா அத வாய் விட்டு கூட வெளியில சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஓகே. ரகசியமா மனசுக்குள்ள வந்து இப்ப மார்னிங் நம்ம ஒரு பாட்டு கேக்குறோம், அந்த பாட்டு வந்து நமக்கு ஹோல் டே போயிட்டே இருக்கு இல்லையா? சோ அந்த மாதிரி இதையும் நம்ம பழகி வச்சிடணும். ஓகே. சோ அது போயிட்டே இருக்கணும். நம்ம என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த சாங் கேட்டு இது ரீங்காரம் போயிட்டு இருக்கிற மாதிரி நம்ம மந்த்ரா வந்து ரீங்காரம் போயிட்டே இருந்ததுன்னா அவ்வளோ சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப வித்தியாசமா இருக்கு. எல்லாருமே வந்து மந்திரங்கள்னா
அப்படியே பயங்கரமா கத்தி சொல்லணும், அந்த ஒரு அதுக்கு வந்து உணவுபூர்வமா தனி சொல்லணும். மந்த்ராஸ் இருக்கு. அது வந்து நமக்கு பெரியவங்க கொடுத்துட்டு போன நார்மலான ஒரு மந்த்ராஸ். நார்மல்னா அதாவது நமக்கு ப்ரொடெக்ட் பண்ணிக்கிற ஒரு Okay. இதுனா கந்த சஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி, விநாயகர் அகவல், சோ இந்த மாதிரி விஷ்ணு சஹஸ்ரநாமம், ஆதித்ய ஹிருதயம், இதெல்லாம் வந்து ஜென்ரல். ஓகே. இதெல்லாம் வந்து நார்மலா வீட்ல ஒலிக்க விட்டாலே நமக்கு போதுமானது. சோ பட் பர்சனலா அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஒரு இப்போ ஒரு ப்ராப்ளம் ஒரு டாக்டர் கிட்ட ஓகே. போறோம், அவர் வந்து இந்த ப்ராப்ளம்க்கு இந்த மெடிசன் தான் அப்படின்ற மாதிரி கொடுக்கறாரு இல்லையா? Okay. சோ அந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஹியூமனுக்குமே தனித்தனியான ஒரு மந்த்ராஸ் கொடுப்பாங்க. ஓகே. சோ அது வந்து நம்ம எப்படி நம்ம ஃபுட்டோ, எப்படி நம்ம ட்ரெஸ்ஸோ, எப்படி நம்ம ஒர்க்கோ, அந்த மாதிரி அதுவும் ஒரு விஷயம். சோ அது நம்ம சாண்ட் பண்ணிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா லைஃப் மாறும்.